யாதும் ஊரே யாவரும் கேளீர். வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா, கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற விழுஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஆழிமலை சிவன் கோயிலுக்கு தாங்க. இங்கே பிரதான தெய்வமாக விளங்குவது சிவபெருமானுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அரபிக்கடல் ஒட்டி இருக்குதுங்க. அதாவது எப்படி தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயில் இருக்குதோ, அதே மாதிரி இந்த கோவிலும் கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 58 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான சிவன் சிலை இருக்குதுங்க. அதாவது கங்கையை தலைமுடியில் தாங்கிய கோலத்தில் கங்காதரேஸ்வரராக காட்சி கொடுக்குறாருங்க. பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்தியாவிலேயே மிக உயரமான சிவன் சிலைனா பார்த்துக்கங்க. அப்பேற்பட்ட இந்த அழகான சிவன் சிலை பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல தான் அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்க, இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கிற சிவன் சிலை பாருங்க. அப்படியே சிவபெருமான் வந்து வானத்தை நோக்கி பார்க்குறாரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, கேரளாவிற்கே உரித்தான கலையில இல்லாம, தமிழ்நாட்டோட கட்டடக்கலை பாணியில கட்டப்பட்டுள்ளது. அநேகமா இது தமிழர்கள் கட்டியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தமிழ் பேசுனாங்க. நாங்க போயிருந்தப்ப நல்லா வரவேற்றாங்க எங்கள. ரொம்ப அன்பா உபசரிச்சாங்க. ரொம்ப புடிச்சதுங்க இந்த கோயில் எனக்கு. ஆனா, நாங்க போயிருந்தது வந்து திருவிழா டைமு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இரவு நேரம். அதனால கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற கடற்கரை வந்து நான் உங்களுக்கு காமிக்க முடியல. ஃபுல்லா இருட்டா இருந்ததுனால, அத என்னால வீடியோல கவரேஜ் பண்ண முடியல. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு நாள் பகல்ல போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுங்க. ஏன்னா, அவ்வளோ புடிச்சது இந்த கோயிலு. இங்க இருக்க சிவபெருமான அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ ஒரு அழகு. கண்கொள்ளா காட்சின்னு வச்சுக்கங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த கோவில் திருவிழா டைம்ல போங்காட்டி இங்க பாருங்க, இந்த கோயிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே அப்படியே அந்த ஒளி அலங்காரங்கள் செஞ்சிருந்தாங்க பாருங்க. அடாடாடாடா! தமிழ்நாட்ல இந்த மாரி எந்த கோயில்லயும் நான் பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ அழகா செய்ய முடியுமா? அப்படிங்கிற மாரி செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஒளி அமைப்பு செஞ்சிருந்தாங்க. கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க. அதாவது 2 கண்கள் போதாது. அந்த அழக காண அப்படிங்கிற மாரி இருந்ததுங்க. அவ்வளோ அழகு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் நீங்க ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ, இல்ல டூரோ போயிருந்தீங்கன்னா, அங்க போய் யார கேட்டாலும் இந்த கோவிலுக்கு வழி சொல்லிருவாங்க. ஏன்னா, இந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ் திருவனந்தபுரத்தில. ஓகேங்களா? கரெக்ட்டா சொல்லணும்னா எங்க அமைஞ்சிருக்குதுன்னா, கேரளா மாநிலத்தில இருக்கிற திருவனந்தபுரம் மாவட்டத்தில கோட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்தில, புளிங்குடி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. அதாவது விழிஞ்சம் அப்படிங்கிற இடத்துல எதிர்ல கடற்கரை ஓரத்தில பூவார் சாலை அத ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க. நெறைய ஆட்டோலங்க வராங்க. இங்கிருந்து திருவனந்தபுரத்துலருந்து நெறைய ஆட்டோலயும் வராங்க இந்த கோயிலுக்கு. யார கேட்டாலும் வழி சொல்லிருவாங்க. அதனால வந்து அந்த வழியோட பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அதாவது கூகுள் மேப்லயும் இந்த கோயிலுக்கு வழி இருக்குதுங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, மலையாள ஆண்டுல மகரம் மாதம் சொல்லுவாங்க. அதாவது ஜனவரி, பிப்ரவரி மாதம். அதாவது தமிழ்நாட்ல தை மாதம் சொல்லுவோம். அந்த மாதத்தில ஆண்டு விழா வெகு விமர்சையா கொண்டாடப்படுதுங்க. இப்ப நான் வந்திருக்கிறதும் கூட ஆண்டு விழாவுக்கு தாங்க. அதாவது நாங்க வந்து வேற ஒரு விஷயமா போயிருந்தோம் திருவனந்தபுரத்துக்கு. ஆனா வந்து அப்ப வந்து இந்த கோயில்ல ஆண்டு விழா நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. போகலான்னு முடிவு பண்ணி போனோம். அப்புறம் பார்த்தா அந்த கோயில்ல திருவிழா நடந்துட்டு இருக்குது. அதுவும் கரெக்ட்டா சாமிக்கு பூஜை நடக்கிற டைமுக்கு நாங்க போயிட்டோம். பட்டாசு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வெடிச்சிட்டே இருந்தது. வான வெடிகள் தான். கண்கொள்ளா காட்சியா இருந்தது. எந்த பக்கம் பார்க்கறதுன்னே தெரியல. இந்த ஒளி அலங்காரத்த பார்க்கறதா, சிவபெருமான் வந்து சந்தன காப்பு அலங்காரத்தில ஜொலிச்சாரு. அவர பார்க்கறதா, இல்ல வானவெடி பார்க்கறதா அப்படின்னு மாரி நாங்களே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். அவ்வளோ ஒரு அழகு. இந்த கோவில்ல ஆண்டு விழா வந்து இந்த ஒவ்வொரு தை மாசம் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல நடக்கிற முக்கியமான விசேஷங்கள்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி ரொம்ப கிராண்டா நடக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் அதோடு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல எவ்ரி டியூஸ்டே அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விசேஷமான நாளா கருதப்படுதுங்க. அப்ப விசேஷ பூஜைகள் நடக்குதுங்க.
அதே மாரி மக்களும் செவ்வாய்க்கிழமை இந்த கோயில்ல வந்து குமிஞ்சிடுறாங்க. ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்தே மாலை வரைக்கு அதாவது கிட்டத்தட்ட இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. நீங்க குளோசிங் டைம் 8 மணி ஆயிரும். அதனால நீங்க எப்ப வந்தாலும் இந்த சிவபெருமான் திருக்கோயில்ல போய் நீங்க தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த உலகிலே உயரமான 58 அடி உயரத்தில இருக்கிற கங்காதரேஸ்வரரையும் தரிசனம் பண்ணலாம். அதோட அது பின்னாடியே கடற்கரை இருக்குது. நீங்க கடற்கரை அழகையும் கண்டு ரசிக்கலாம். இப்படிப்பட்ட கோயிலுக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில வரணும். நீங்க இந்துவா இருந்தா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வரணும். ஏன்னா, இந்த கோவில் வந்து அப்படி ஒரு அழகு. இந்த சிவபெருமான் அப்படி ஒரு அழகு. சக்தியுள்ள தெய்வம். கேரளாவுக்கே முக்கியமான கோவில்ல இது ஒண்ணு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. திருப்பி திருப்பி இந்த கோயிலுக்கு வரணும் போல எனக்கு தோணுச்சு. அப்படி ஒரு அதிசயம் நிறைந்த சிவபெருமானுங்க. அதோட அழகு நிறைந்த சிவபெருமானுங்க. கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது வரணும். வந்து இந்த சிவபெருமான வணங்கி எல்லா பேரும் பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு என் அப்பன் சிவன நான் வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த கோயில பத்தி அப்பதான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகு. அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு பாணியிலே கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் சிறப்பு. அதாவது தமிழ்நாட்ல எப்படிங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ராஜகோபுரம் இருக்கும். அப்படியே உள்ள போனோனே கொடிக்கம்பம் இருக்கும். அதுக்கப்புறம் நந்தி பகவான் இருப்பாரு. அப்புறம் கர்ப்பகிரகத்தில சிவபெருமான் இருப்பாரு. அதே மாரியே தான் கட்டியிருக்கிறாங்க. கேரளால இருக்கிற அந்த ஓட்டு வீடு மாரி மாடல்ல கட்டப்படலைங்க. அநேகமா இது வந்து தமிழர்கள் கட்டியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அங்க இருக்கிறவைங்களோட பேச முடியல. எல்லாரும் தமிழ்ல தான் பேசுனாங்க. நாங்க முக்கியமான வேற ஒரு விஷயமா போயிருந்தங்காட்டி, சீக்கிரமா திரும்பி வர சூழ்நிலையினால, நாங்க அவங்ககிட்ட அதிகமா பேச முடியல. அடுத்த முறை இந்த கோயிலுக்கு கண்டிப்பா நான் போகணும். இன்னும் முழுமையா இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பா போடுவேன். ஏன்னா, இந்த கோயில் எனக்கு ரொம்ப புடிச்சது. ஃபேமிலியோட ஒருக்க போகணும்னு முடிவெடுத்திருக்கிறேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, அ கேரளால ரொம்ப சிறப்பா மிக்க கோயிலா இருக்க காரணம் என்னன்னா, இந்த கேரளால இருக்கிற எல்லா சிவன் கோயிலுமே நம்ம பரசுராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது தாங்க. அந்த காரணத்தினால தான் கேரளால இருக்கிற எல்லா சிவன் கோயிலுமே ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா தெய்வமே தெய்வத்த பிரதிஷ்டை பண்ணது வந்து இங்க கேரளால தாங்க. ஏன்னா கேரளால இருக்கிற எல்லா சிவன் கோயிலுமே பெரும்பாலும் 108 சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாளோட அவதாரமான யாருங்க? பரசுராமரோட கையால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது தாங்க. இந்த கோயிலுக்கு மறக்காம எல்லோரும் வாங்க. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இந்த மாரி இன்னும் அற்புதமான திருக்கோயில்களையும், அதோட வரலாறையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனல தொடர்ந்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆலிமலை சிவருமானே போற்றி போற்றி.